மாநிலத்தினுடைய தலைவராக, தமிழ்நாட்டினுடைய முதல்வராக திராவிட மாடல் ஆட்சியை இந்திய திருநாட்டுக்கு எடுத்துக்காட்டாக சிறந்த முறையிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் கூட்டமாக இது இருந்து நம்முடைய தலைவர் பல்லாண்டு காலம் சிறப்போடு வாழ்ந்து தமிழ் இனத்திற்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, தமிழ் பண்பாட்டிற்கு இன்னும் தொடர்ந்து எண்ணற்ற நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நம்மெல்லாம் வாழ்த்துகின்ற அந்த மனநிலையோடு இருந்தாலும் இன்றைக்கு இருக்கின்ற சூழலிலே ஒன்றிய அரசினால் தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் மக்களுக்கு எடுத்து வைக்கின்ற கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூட்டத்திற்கு தலைமை கொண்டிருக்கின்ற நன்மைகள், திட்டங்கள் இவற்றையெல்லாம் பட்டியலிட்டு எடுத்து வைத்து அமர்ந்திருக்கின்ற இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை தம்பி இனிகோ இருதயராஜ் அவர்களே, இங்கே இனிகோ அவர்கள் பேசுகின்ற பொழுது என்னை பற்றி இங்கே தன் மனதில் பட்டதை உணர்வோடு எடுத்துரைத்தார். அந்த வகையிலே நானும் இங்கே என்னுடைய அன்பு தம்பியை சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டுகள் நிறைவடைகின்ற இந்த நேரத்திலே காலையிலிருந்து வர்ற எல்லாரும் தாடி தான் வச்சிருக்காங்க. ஆனா 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கதாநாயகனாக நடிக்கும் போது தாடி வைத்த ஒரே நடிகன் நான் தான் முதல் தாடி, முன்னோடி தாடி நான் தான். அப்ப தலை நிறையாக முடி சுருள் சுருளாக இருந்தது. இப்ப தலையில் முடி இல்லை, கருகரு என்று இருந்த தாடி வெள்ளையாகிவிட்டது. 50 ஆண்டு காலம் ஓடிவிட்டது. ஆனால் அதற்கு எனக்கு நான் பெருமைப்படுகின்றேன், மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னன்னா, திருச்சிக்கே நான் 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். இந்த திருச்சியிலே இன்னைக்கு அன்பு தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்காக வந்திருக்கிறேன். அதற்கு முன்னால் நம்முடைய அன்பில் பொய்யாமொழிக்காக வந்திருக்கின்றேன். அதற்கு முன்னால் அன்பிலாருக்காகவே நான் பிரச்சாரம் செய்ய வந்திருக்கிறேன். அன்பிலார் அவர்களிலிருந்து எனக்கு அன்பில் பொய்யாமொழி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடர்ந்து 3 பாரம்பரியத்திற்கு, 3 ஜெனரேஷனுக்கு நான் திமுக தொண்டனாக இங்கு வந்து இந்த திருச்சியிலே நான் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கும் திருச்சி மாநகரத்திற்கும் நெருக்கம் இருக்கிறது. சினிமாவை பொறுத்தவரையிலே எத்தனையோ நடிகர்களை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்திருக்கிறது. எம்ஜிஆர் தொடங்கி நீங்க எடுத்துக்கொண்டால் எண்ணிக்கையிலே எத்தனையோ நடிகர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்தார்கள், பதவிகளை பெற்றார்கள், போனார்கள், அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு நடிகன் 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே தலைவர் கலைஞரை தொண்டனாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த மேடையிலே நிற்கின்றது வாகை சந்திரசேகர் என்ற பொழுது எனக்கு இதைவிட ஒரு தமிழராக ஒரு பெருமை கிடையாது. இந்தியாவினுடைய தலை சிறந்த மாநிலமாக, இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களிலே எல்லா வகையிலும் சிறந்த மாநிலமாக மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால்
அது திராவிட மாடல் ஆட்சி நடக்கின்ற தமிழ்நாடு தான். தளபதி தான் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக கொண்டு வந்து முதல் இடத்திலே நிறுத்தி இருக்கிறார். அப்படி முதல் இடத்திலே நிறுத்தி இருக்கிற தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு ஒரு பைசா நிதி கூட கொடுக்க மாட்டேங்குது. எல்லா வகையிலும் மக்களுடைய ஆதரவோடு மக்களுடைய மகிழ்ச்சியான மனநிலையிலே தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு சிறந்த முறையிலே ஒரு ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த முதல்வராகத்தான் நம்முடைய தளபதி அவர்கள் இருக்கிறார்கள். செந்தமிழ்நாடனும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாரதியார் சொன்னார். செந்தமிழ்நாடனும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே. தேன் வாயில் பாய்ந்தால் வாயிலுமா இனிக்கும். தேன் காதுல பாய்ந்தா காதுக்கு இனிக்குமா? காதுக்கு இனிக்கிற சுவை தெரியாது. ஆனால் அந்த செய்தி காதுல இனிக்கிற மாதிரி இருக்குமா, அந்த உணர்வை கொடுக்குமா. அததான் பாரதி சொன்னார். அந்த தமிழ்னு சொல்லும் போது காதுக்குள்ள தேன் மாதிரி இனிக்குது என்று சொன்னார். அது மாதிரிதான் ஒரு அப்பா அம்மாவிட்ட வந்து பையன், அம்மா அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான்னா அது அவங்களுக்கு தேன் வந்து காதல பாயிர மாதிரி ஒரு செய்தி. ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போறாங்க சாப்பிடுறதுக்கு, நண்பர்கள். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் சொல்றான் பில்ல நான் கட்டிடுறேன்னு. அப்படி சொன்ன உடனே இன்னொரு நண்பர் இருக்கான்ல, அவனுக்கு அதான் தேன் வந்து பாயிர மாதிரி. அவன் என்ன பண்ற, அவங்களுக்கு சேர்த்து சாப்பிட்டுருக்கா போல இருக்கு. இது போல தமிழ்நாட்டு மக்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியினாலே தேன் வந்து பாயுது காதுல. அவ்வளவு திட்டங்களையும் நன்மைகளையும் மக்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் இங்கே இருதயராஜ் அவர்கள் பட்டியலிட்டு சொன்னார். அவர் எண்ணிக்கையில் அடங்காத திட்டங்கள் நன்மைகள் இருக்கிறது. நேரத்தை கருதி சில திட்டங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன் என்று மக்களுக்கு சென்றடைந்த நன்மைகளை எடுத்து சொன்னார். ஆனால் இன்றைக்கு இந்த பிறந்தநாள் மேடையிலே வெறும் மகிழ்ச்சியோடு நாம் தளபதியை வாழ்த்துகின்ற மேடையாக இது இல்லை. இன்றைக்கு பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம். அண்ணா காலத்திலே மும்முனை போராட்டம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு மும்முனை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நிதி, நாம கேட்கிற நிதியை கொடுக்க மாட்டேங்கிறது ஒன்றிய அரசு. சரி, அது மட்டுமா? தொகுதி சீரமைப்பு, இருக்கிற தொகுதியை குறைக்கணும் ஒரு திட்டம். அது மட்டுமல்லாமல் ஹிந்தியை கொண்டு வரணும். இந்த மூன்று போராட்டத்தை சந்திக்கின்ற ஒரு இடத்தில் தான், ஒரு கட்டத்தில் தான் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். எப்படியாவது இந்த 39 எம்பியை குறைக்கணும். அதுதான் ஒன்றிய அரசு போடுகின்ற திட்டம். இதே சமயத்தில் இந்தியாவில் வந்து மக்கள் தொகை அதிகமாகிட்டு இருக்கு. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் என்று சொன்ன போது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்கியது. அப்ப ஒன்றிய அரசு, அன்றைக்கு இந்திய அரசு என்ன சொன்னதோ அதை கேட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. இப்ப அவன் என்ன சொல்றான், ஒன்றிய அரசு மக்கள் தொகையை வச்சு கணக்கிடுவோன்றான். அப்ப மக்கள் தொகையை வச்சு கணக்கிட்டா மற்ற மாநிலங்களை விட நமக்கு எம்பி குறையும். 39 எம்பினால அவனால் தாங்க முடியல. பாராளுமன்றத்தை சும்மா அதிர வைக்கிறாங்க. அது அவனால பொறுக்க முடியல. அதனால எப்படியாவது குறைக்கணும். 543 தொகுதி அந்த சீரமைப்பு அவன் கொண்டு வந்தான்னா 8 சீட்டு குறைஞ்சு போகும் நமக்கு.
அதே நேரத்தில் இன்னொரு திட்டம் இருக்கு. அவன் என்ன பண்றான், எம்பி 848 எம்பியா உயர்த்தப்பட்டால் நமக்கு கூடுதலா 22 எம்பி கிடைக்கணும். ஆனா இதையெல்லாம் சதி திட்டம் தீட்டி இந்த அமித்ஷா என்ன சொல்றான், நான் ஒரு தொகுதி கூட தமிழ்நாட்டு குறைக்க மாட்டேன்னு. அதெல்லாம் கதை. அமித்ஷாவும் மோடியும் சொல்ற எதையுமே நம்ம நம்பக்கூடாது. அவர் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அதனாலதான் 58 கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 60 கட்சிகள்ல 58 கட்சி அனைத்தையும் கூட்டி இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 நாளைக்கு முன்னாடி கூட்டம் கூட்டினாரு நம்முடைய தளபதி அவர்கள். விடமாட்டார். அவர் அதில் எல்லாத்திலையும் வெற்றி கண்டு இருக்கின்ற தளபதி அவர்கள் இதிலும் வெற்றி காண்பார். வெற்றி காணாமல் விடமாட்டார். அது மாதிரி புதிய கல்வி கொள்கை, மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வர்றான். மும்மொழி கொள்கைன்னா என்ன? இருமொழி கொள்கையில பிரமாதமா படிச்சுக்கிட்டு நல்லா தான் இருக்கணும். தாய்மொழியையும் இங்கிலீஷையும் கத்துக்கிட்டு இந்தியாவில் இருக்கிற மாநிலத்திலே அதிகமா படித்தவர்கள் இருக்கிற மாநிலம் வந்து தென் தமிழகத்தில் தான். கேரளாவும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கு. இருமொழி கொள்கையில பிரமாதமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா மும்மொழி கொள்கை அப்படின்றதுல உங்களுக்கு விருப்பமான மொழியை படிங்கன்னு சொல்லிட்டு அவன் போடுற திட்டம் என்னன்னா, ஹிந்தியை கொண்டு வர வேண்டும். ஹிந்தி தான். ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு சென்னையில. 50 வருஷமா ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு. வேணாம்னு சொல்றோமா? விருப்பப்பட்டு படிக்கிறவங்க படிக்கட்டும். ஆனா இந்தியை திணிக்கணும் நினைக்காத. ஆனா அவன் இந்தியை கொண்டு வர்றது திட்டம் இல்ல. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இந்தியை கொண்டு வருவது திட்டம் அல்ல. இந்தின்ற முகமூடிக்கு பின்னாடி ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு, ஒரு பூதம். அதுதான் சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும். இதே 50 வருஷத்துக்கு முன்னாடி சமஸ்கிருதத்தை நம்மெல்லாம் படிக்க கூடாதுன்னு சொன்னான். ஏன்னா அது கடவுள் பாஷை, அதை நாங்க மட்டும்தான் படிக்கணும், ஆரியர்கள் மட்டும்தான் படிக்கணும் சொன்னான். இப்ப அதே சமஸ்கிருதத்தை எல்லாரும் படிக்கணும், அந்த மொழியை கொண்டு வரணும், செத்து போய் கிடக்கின்ற அந்த மொழிக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய சதி திட்டம். இந்த திட்டத்தில் மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஹிந்தி படிச்சா நன்மை, ஹிந்தி படித்தா எல்லா மாநிலத்திலும் நீங்க வேலைக்கு போலாம். ஹிந்திக்காரன் பூரா தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்க வேலை இல்லாம எல்லாம் இங்க வந்துட்டு இருக்கான். இங்க இருந்து நாங்க ஏன்டா ஹிந்திக்கு போனோம்? அதுல ஒரு தலைவரோ ஒரு அமைச்சரோ சொல்றாங்க, ஹிந்தி படிச்சா பல நன்மைகள் இருக்கு. என்னடா நன்மை இருக்கு? பான்பூரி விற்கிறான்ல, அவங்கிட்ட போய் एक प्लेट पानी पूरी தேகவா, एक प्लेट पानी पूरी தேகவா. இதுக்கு நாங்க 1வது இருந்து 12வது வரைக்கும் ஹிந்தி படிக்கணுமாடா? நம்ம ஊர்ல வந்து அவங்க நாட்டுக்கு வேலை செய்வானா, அவங்கிட்ட சட்னி சாம்பார் கேட்கறதுக்கு நம்ம ஹிந்தி படிக்கணுமா? 1வது இருந்து 12வது வரைக்கும் ஹிந்தி படிக்கணுமா? இதெல்லாம் பார்த்தாரு. இதனாலதான் தளபதிக்கு பயங்கர கோபம் வந்தது, எதிர்க்கிறாரு. ஆனா அவர்களுடைய திட்டம் வந்து மிகப்பெரிய திட்டம் வந்து தமிழை அழிக்க வேண்டும், தமிழ் மொழியை அழிக்க வேண்டும், தமிழர்களை அழிக்க வேண்டும், தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும், தமிழ் பண்பாடை அழிக்க வேண்டும். புதிய கல்விக் கொள்கை ஏற்ற மாநிலத்தில் வந்து என்ன நடந்திருக்கு? புதிய கல்விக் கொள்கை மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்ட மாநிலம் எல்லாம் இருக்கு. பீகார் இருக்கு, மத்திய பிரதேசம் இருக்கு, ராஜஸ்தான் இருக்கு, சத்தீஸ்கர் இருக்கு, ஜார்க்கண்ட் இருக்கு. அங்கெல்லாம் மும்மொழிக்கு வந்து 3 மொழி 2 மொழிக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கே வாத்தியார் இல்ல, டீச்சர்ஸ் இல்ல, மும்மொழிக்கு இல்ல. அப்ப நான் சொன்ன இந்த மாநிலத்துல எல்லாம் மாணவர்கள் சேர்க்கை கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த 5 ஆண்டு காலத்துல பள்ளியிலிருந்து காலேஜில் போய் சேர்றதுக்கான ஸ்டூடெண்ட்ஸே கம்மி, காலேஜ் போறவங்களே கம்மி ஆயிட்டாங்க. ஆனா அந்த கல்வி அமைச்சர் என்ன சொல்றார்? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி 2150 கோடி ரூபாய் தருவோம் என்று சொல்றார். எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொடுமை. ஆனால் எந்த நிதியுமே இவங்கள்ட்ட ஒன்றிய அரசிலிருந்து வாங்காமல் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார் திராவிட மாடல் ஆட்சியை தளபதி அவர்கள்.
இப்ப 2150 கோடி ரூபாய் தரமாட்டேன்னு சொல்றான். ஆனா இதுவரைக்குமே நீ நிதி கொடுக்காமலே பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமலே சிறந்த முறையில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்க, சிறந்த முறையில் அவருடைய துறையை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ 2150 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் ஒரு இந்தி ஒரு சமஸ்கிருத தமிழ்நாட்டுக்குள்ள தளபதி அவர்கள் வர விடமாட்டார், நுழைய விடமாட்டார். அது மட்டும் உறுதி. ஹரியானா, பீகார், மராத்தி இந்த மாநிலத்தெல்லாம் மும்மொழி கொள்கை. அது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு. இப்ப தமிழ்நாட்டில் தமிழ் பேசுற மாதிரி ஹரியானால ஒரு மொழி பேசுறாங்க, பீகார்ல ஒரு மொழி பேசுறாங்க, மராத்தில ஒரு மொழி பேசுறாங்க. ஆனா அந்த மொழியெல்லாம் இப்ப பேசுறது இல்லை. அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மொழி நம்ம பேசக்கூடாது. இப்ப வந்திருக்கிற நார்த் மாதிரி இன்னொரு பங்கு உள்ள வந்துருச்சுன்னா தமிழ் மறந்தாயிரும், தமிழ் மொழியே பேச முடியாது. இப்ப நான் சொன்னேன் ஹரியானா பீகார்ல தமிழ், தமிழ்நாடுனா தமிழ் மொழி, ஹரியானா ஹரியானா மொழி இருக்கு, பீகார்ல பீகாரின்னு ஒரு மொழி இருக்கு, மராத்தில மராத்தி ஒரு மொழி இருக்கு. ஆனா அங்க அந்த மொழி எல்லாம் பேசுறதுல எல்லா மாநிலத்திலையும் ஹிந்தி தான் பேசுறாங்க. அதே நிலைமை தமிழ்நாட்டிற்கு மிக சீக்கிரமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மோடி அமித்ஷாவுடைய திட்டமே அதுதான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிலே சமூக நீதி, கல்வி, மருத்துவம் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு சிறந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. ஆனா தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் மோடி ஆகட்டும் அமித்ஷா ஆகட்டும், மோடி ஒரு அருமையான நடிகர்னா மோடி தான் சிறந்த நடிகர், பிரம்மாமான நடிகர். நான் நடிகர் தான், நான் 300 படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன். இந்தியாவினுடைய சிறந்த நடிகர் என்ற தேசிய விருதை அப்துல் கலாம் ஐயால் பெற்றிருக்கிறேன். 2003 தமிழக அரசு கொடுக்கின்ற விருதுகளை பெற்றிருக்கிறேன், மற்ற மாநிலங்களிலும் விருதுகளை பெற்றிருக்கிறேன். ஆனா இந்த விருதுகளை எல்லாம் விட எனக்கு ஒரு பெரிய விருது ஒண்ணு இருக்கு. எப்படின்னா தம்பி இடுகராஜ சொன்னேன், ஒரு தொண்டனாக கலைஞரோடு நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பு அரிதாகத்தான் கிடைக்கும். அவர் பெயரை சொல்லி அழைத்து தன் அருகிலே உட்கார வைத்துக் கொள்கின்ற அந்த அன்பு இருக்கிறது, அந்த பாங்கு இருக்கிறது. தலைவர் கலைஞருக்கு ஒரு சாக்லேட் பிடிக்கும், மில்க் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அது எங்களுக்காக தெரியாது, அது இடுகராஜ் மட்டும் தெரியும். அவர் தான் அவர் தொழிலுக்கு வெளிநாடெல்லாம் போயிட்டு வரும்போதெல்லாம் இன்னைக்கும் இடுகராஜை பார்த்தா அவரை போலவே, அவர் முகத்தை போலவே அவர் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வருவார். ஆசையாக அந்த சாக்லேட்டை வாங்கி பிரிச்சு ஒரு குழந்தை மாதிரி கலைஞர் சாப்பிட்ட காட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு எத்தனையோ திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் பல விருதுகளை பெற்றிருந்தாலும் நானும் போல நான் இந்த மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டத்தோடு நான் சொல்றது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க ஊருக்கு வரும்போது, கலைஞர் பிரச்சாரத்துக்கு வரும்போது தூரத்துல இருந்து கலைஞரை பார்ப்பேன், பக்கத்துல போக முடியாது, கூட்டம் பயங்கரமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மின்விளக்கு பிரமாமா இருக்கு, மேடையில அங்க இருந்து பார்த்தாலும் மேடையில் நிக்கிறது தெரியும். அப்ப நான் குண்டு பல்பு அவ்வளவுதான் இருக்கும். நான் சொல்றது இப்ப 66 அந்த நேரம். அப்ப நான் பள்ளியில படிச்சுட்டு இருக்கேன். தூரத்துல இருந்து கலைஞரை பார்ப்பேன். ஸ்பீக்கர் இப்படி எல்லாம் இருக்காது, குழாதான் இருக்கும். அந்த குழாய் கிட்ட நின்று அப்படியே அவருடைய குரலை கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்ப அவருடைய குரல் கேட்கும், என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு தமிழர்களே, தமிழர்களே, நீங்கிடத்தை கடலிலே தூக்கி போட்டாலும் கட்டு வரவாகத்தால் மிதப்பேன், அது நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம், கவிழ்த்து விட மாட்டேன். அதாவது எங்கே போனது அந்த குரல், கம்பீர குரல். அந்த குரல் இன்னும் காதுகளிலே ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்தோம்னா சினிமாவில் நடிக்கிறேன். சினிமாவில் நடிச்சதுக்கு பிறகு நான் திமுக காரன் என்பது தலைவருக்கு தெரியாது, தலைவரை நான் நேசிக்கிறேன் என்பது தலைவருக்கு தெரியாது. ஏன்னா நான் கடைசி தொண்டன்ல, என்னை அவருக்கு தெரியுன்ற அவசியம் இல்லையே.
அதற்கு பிறகு நான் சினிமாவில் நடித்த பிறகு கலைஞர் இல்லத்திலிருந்து கலைஞருடைய உதவியாளர் சண்முகநாதன் அவர்கள் எனக்கு தொலைபேசியிலே பேசி உங்களை தலைவர் பார்க்க விரும்புகிறார் என்று சொன்னார். கலைஞர் என்ன பார்க்க விரும்புகிறாரா? என்னடா இது அதிசயம்! எங்கேயோ கட்டுக்கிடக்காத கூட்டத்தில் கடைசியில் நின்று அவரை பார்க்க முடியாத, முகத்தை பார்க்க முடியாத ஏங்கி தவிச்சது. அவரை நம்ம பார்க்க போறோமா? ஒரே ஆனந்தம், குஷியில போய் தலைவரை பார்க்க கோபாலபுரம் போறேன். அந்த சின்ன படிக்கட்டு வழியா ஏறி மேல போற தலைவர் உட்கார்ந்துருக்காரு. இப்ப இருக்க அந்த மஞ்சள் துண்டு இதெல்லாம் வெள்ளை துண்டு போட்டு உட்கார்ந்துருக்காரு. எனக்கு கையும் ஓட காலும் ஓடல. கலைஞர் எவ்வளவு பக்கத்துல பாக்குறமே. அப்ப அவரு என்ன பேச போறாரோ அப்படின்னு நான் அப்படியே ஆசை அவரையே பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம கலைஞரை பார்த்ததெல்லாம் எப்படின்னா, சினிமாவில் பார்க்கும்போது அவர் வந்து பேசுவாரு, மேடையில பேசும்போது இப்ப பேசுற மாதிரி தூய தமிழ்ல இலக்கண தமிழ்ல பேசிதான் பார்த்திருக்கேன். அப்ப திடீர்னு நம்மள மாதிரி சாதாரணமா பேசுறாரு. சார், உங்களோட படங்கள்லாம் பார்த்தேன், பாலைவன சோழர் பார்த்தேன், சுமை பார்த்தேன், சிவத்தள்ளி பார்த்தேன், ரொம்ப நல்லா நடிச்சிருக்க அப்படின்னு சாதாரண தமிழ்ல பேசுறது. கலைஞரா இல்ல கலைஞர் மாதிரி வேற யாராவது உட்கார்ந்தா அப்படி அளவுக்கு ஒரே கற்பனையா இருக்க. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, நடிகர் தலைவர் சிவாஜிக்கு பிறகு, லட்சிய நடிகர் SSRக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற ஒரு தமிழ் நடிகர் சினிமா உலகத்திற்கு கிடைத்திருக்கிறார். எனக்கு அப்படியே தமிழ் தாயே நேர வந்து, நீ நல்லா தமிழ் பேசுறடா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது கலைஞர் சொன்னது. எதுக்காக சொல்றேன்னா, எத்தனை விருதுகள் வாங்கினாலும், இந்தியாவுடைய சிறந்த நடிகர், உலக எத்தனை விருதுகள் வாங்கினாலும், இனி வாங்க இருந்தாலும், கலைஞர் வாயால் நீ நல்லா தமிழ் பேசுறேன்னு சொன்னார்ல, அதுதான் உலகத்திலே சிறந்த விருது, அதுதான் பெரிய விருது. நான் மதுரையிலே ஒரு கிராமத்திலே பிறந்தவன், விவசாய குடும்பத்திலே பிறந்தவன். இன்றைக்கு திருச்சியிலே வந்து இங்கே மேடையிலே நின்று கொண்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கொண்டு கருப்பு சிவப்பு வேட்டியை கட்டிக்கொண்டு என் தம்பிக்காக நான் இங்கே மேடையிலே நிற்கின்றேன் என்றால், உறவினர்கள் என்று நம்ம ஊர்ல தான் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எங்க போனாலும் எனக்கு உறவு, எங்க போனாலும் எனக்கு சொந்தம். இது யார் கொடுத்தது? என் தலைவன் கலைஞர் கொடுத்தது, என் தலைவன் தளபதி கொடுத்தது. உறவு, ரத்தம், சொந்தம், இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் நாங்க தான்டா. எங்களை அழிக்க முடியுமா மோடி? எங்களை அழிக்க முடியுமா அமித்ஷா? நீ எவ்வளவு பெரிய நடிகர் எங்களுக்கு தெரியும். நீ தமிழ்நாட்டுக்கு வரும்போது வேட்டி கட்டிக்கிற, பாரதியார் வாழ்கின்ற திருக்குறளை பற்றி பேசுற. ஆனா நீ பிளைட்ல ஏறி அந்த வேஷ்டி அவுத்து பேண்ட போடங்களே தமிழக எப்படி க்ளோஸ் பண்ணலாம்னு திட்டம் போடுற. மோடியே அப்படித்தான். ஒருத்தருத்தாலே பெருந்துள்ள, இதுல 2 பேர். அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், மன்னர்கள் காலத்தில் ஒரு பழமொழி, ஒரு உரைக்குள் 2 வாள் இருக்க முடியாது என்று சொல்வார்கள். அது என்னன்னா, 2 ஈக்குவலான வீரர்கள் வந்து ஒரு இடத்துல இருக்க முடியாது, ஒரு உரைக்குள் 1 வாள் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு. அது வந்து ரொம்ப வீரத்துக்கு எடுத்துக்காட்டு, உதாரணம். அது மோடிக்கு அமித்ஷாக்கு அது ஒத்து வராது. மோடிக்கு அமித்ஷாக்கு என்ன ஒத்து வரும்னா, புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க, வீட்டுக்காரருக்கால வேலைக்கு போகணும், புது வீடு கட்டிருக்காரு. வெளியில வரும்போது பார்த்தா வீட்டில் ஒரு சின்ன விரிசல், சின்னதா ஒரு விரிசல். ஏடா வா, புது வீடு கட்டினா அதுல ஒரு விரிசல் இருக்கே அப்படின்னு வருத்தத்தோட போயிட்டாரு. அவர் என்ன சொன்னாலும் அவங்க சம்சாரம் கேட்காது, மெதுவாதான் செய்ய எல்லாம் அந்த மாதிரி. ஆனா அன்னைக்குன்னு அதை கொத்தி பூசி எல்லாம் நல்லா சுத்தமா வச்சிருக்கு. இவர் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே பார்த்தா, நான் சொன்னாலே செய்ய மாட்டேன், நான் சொல்றதுக்கு முன்னாடியே நான் வருத்தப்பட்டேன், ஏடா வீட்டுல ஒரு விரிசல் இருக்கேன்னு. அதை கொத்தி பூசிட்டிய எப்படிமா? அது சம்சாரம் சொல்லிச்சா, ஒரு வீட்டுல 2 கிராக் இருக்கக்கூடாது, ஒரு கிராக் நீ, இன்னொரு கிராக் இருக்கக்கூடாது, அதனால இந்த ஒரு கிராக் போதும்னு சொல்லிட்டான். அது மாதிரிதான் இது, இங்க 2 கிராக் இருக்கு. இந்த 2 கிராக் வந்து நமக்கு வேற மாநிலத்துக்கு தொல்லை கொடுக்குதோ, நமக்கு தொல்லை கொடுக்குது.
ஆனா விட மாட்டாரு. எல்லா வேலையும் தெரிந்தவர், எல்லாம் உணர்ந்தவர், தெரிந்தது புரிந்தது அறிந்தது அறியாதது தாம் வசனம் வரும்போது சினிமாவில் திருவிளையாடல்ல நக்கீரன் சிவாஜி பேசுவார்ல, அனைத்தும் தெரிந்தவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். தெரிஞ்சுக்கங்கன்னு யாரை சொல்றேன்னா மோடியை சொல்றேன், மோடியை அமித்ஷா சொல்றேன். எங்களுக்கு தெரியும் எங்க தலைவர் யாரு, எங்க தலைவர் தளபதி எப்படியெல்லாம் கையாளுவாரு, எப்படி எதிரிகளை அழிப்பார்னு எங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியாம நீங்க விளையாடுறீங்க. தமிழ்நாட்டில் பெரியார் இருந்தாரு. பெரியாருடைய குணம் முரட்டுத்தனமா பேசுவாரு. அண்ணா இருந்தாரு. அண்ணா ரொம்ப கனிவா பேசுவார். அவர் கோபம் கூட முகத்தை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். கலைஞர் இருந்தாரு. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாரு. உணர்ச்சி வசப்பட்டு வாழ்த்திடுவாரு, திட்டிடுவாரு, ரெண்டு செஞ்சிருவாரு. ஆனா இந்த 3 பேரும் தான் தமிழ்நாட்டிலே இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம், இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்னா கூடி கம்பீரமாக உட்கார்ந்துருக்கோம்னா அதுக்கு காரணம் பெரியார், அண்ணா, கலைஞர் தான். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பெரியார் மறைந்த உடனே திராவிடர் கழகம் முடிஞ்சுனாங்க. அதுக்கப்புறம் அண்ணா அதை தலை தூக்கினாரு. அண்ணா என்ன சொன்னாரு, நீங்க பெரியாரை விட்டு வெளியே வந்துட்டீங்களே, நீங்க அப்போ பெரியாருக்கு எதிரியான்னு கேட்டபோது நாங்கள் இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொன்னார். கலைஞர் வந்த பிறகு இந்த ஆட்சியிலே பெரியாருக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன் பெரியாரை போய் பார்த்தாரு. ஆக பெரியாருக்கு ஒரு குணம், அண்ணாவுக்கு ஒரு குணம், கலைஞருக்கு ஒரு குணம். 3 பேரும் வெவ்வேறு குணம் படைத்தவர்கள். 3 பேரும் வெவ்வேறு விதத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ் மொழிக்காக, கலாச்சாரத்திற்காக, பண்பாட்டிற்காக சாதனை செய்தவர்கள். இந்த 3 பேரும் இல்லை என்ற போது இந்த நாடு எப்படி இருக்கும், இந்த தமிழ்நாடு எப்படி இருக்கும், இந்த திராவிடர் கழகம் என்ன ஆகும், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஆகும் என்று யோசித்தார்கள். தளபதி வந்தாரு. கலைஞர் அரசியலில் இருக்கும் போது அவர் சந்தித்த தேர்தல்களை விட அதிகமான வெற்றியை சட்டமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே, உள்ளாட்சி தேர்தலில் எல்லாத்திலையும் வெற்றியை செய்து காட்டியவர் தான் தளபதி அவர்கள். அதனால மோடிக்கு அமித்ஷாவுக்கு சொல்றது, நான் சொல்றது என்னன்னா, எங்கள்கிட்ட 3 பேர் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. பெரியாரு, அண்ணா, கலைஞர் 3 முகமும் ஒன்னா சேர்ந்து ஒரு முகம் இருக்குதுன்னா அது தளபதி மு.க. ஸ்டாலின். அதனால பெரியாருடைய குணமும் இருக்கும், அண்ணாவின் குணமும் இருக்கும், கலைஞரின் குணமும் இருக்கும், தளபதிக்கென்றே ஒரு தனி குணமும் இருக்கு. அதனால மவனை நீங்க உங்க கதை முடிய போது அதை நாங்க வேடிக்கை பார்க்கத்தான் போறோம். அப்பதான் அன்பிலால் வர்றாரு. அன்பிலால் வந்த உடனே என்ன தலைவர், என்ன டல்லா இருக்கீங்க, என்ன விஷயம் கேட்கிறாரு. ஒண்ணும் இல்லையா, என் படத்தோட சென்சார் நடந்துட்டு இருக்கு, நிறைய டயலாக் எல்லாம் கட் பண்றாங்க, முக்கியமான டயலாக் எல்லாம் வெட்டுறாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னாரு. அப்படியா தலைவர, சரி சரி கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு வெளியே வந்தவர் அன்பிலாரு. என் வசனத்தை வெட்டுறாங்கன்னு தான் சொன்னாரு கலைஞர். நேர சென்சார் போர்டு போட்டாரு அன்பிலார். நானும் அவரும் மேல அந்த ஆபீசர்ஸோட மாடியில ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். கீழே இருந்து சந்திரசேகர் அமர்வா அப்படின்னாரு. எட்டி பார்த்தா அன்பிலார் நிற்கிறாரு. என்ன என் தலைவர் டயலாக் வெட்டுறானே, தொலைச்சு போடுவான், அவன் டயலாக் வெட்டினாலும் நான் அவனை வெட்டு விட்டு அருவா வைக்க முடியும். எந்த அளவுக்கு தலைவர் மேல் கொண்டிருக்கின்ற அன்பு, பாசம், இது மாதிரி காட்சிகள் எல்லாம் நான் பார்த்தேன். அதனாலதான் எனக்கு ஒரே நினைவு, இது போதும் நமக்கு. என்னோட தம்பி இனிக்க கூட நான் சொல்லுவார், அண்ணா இதுதானே நிறைவான வாழ்க்கை, தலைவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு, கலைஞருடைய அன்பு, தலைவருடைய அன்பு, இது போதுங்க வாழ்க்கையில் நிம்மதி. நம்ம ஒரு தமிழனா இதை விட என்ன சந்தோஷம் சொல்லுவாங்க. அதுதான் நமக்கான ஒரு அங்கீகாரம், அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற பெருமை. அந்த பெருமையோடு நாம் எல்லாருக்கும் கிடைத்திருக்கிற பெருமை, நாம் எல்லோருக்கும் கிடைத்திருக்கிற பெருமை. இதில் ஒரு சிலர் திமுகவை சேராமல் பொதுமக்களாக கூட நீங்கள் வந்திருக்கலாம். அந்த பொதுமக்களுக்கு நான் சொல்றேன், திமுக ஒரு கட்சி அரசியல் நீங்க நினைக்காதீங்க. நம்ம குடும்பத்துல ஒருத்த மாதிரி திமுக. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்க வீட்டில் ஒரு துன்பம், ஒரு துயரம் என்றால் ஓடி வந்து நிற்பது திமுக தான். அதற்கு எங்களுக்கு ஆட்சி தேவையில்லை, பொறுப்பு தேவையில்லை, எதுவும் பதவி தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. உங்களையே நம்பி இருக்கிறோம். உங்கள் வீட்டு வாசலிலேயே காத்திருப்போம். உங்களுக்காக
உங்கள் கண்ணீரை துடைக்க எங்கள் கரங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் புன்சிரிப்போடு மகிழ்ச்சியாக சிரித்தால் அது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, எங்கள் உள்ளத்திலே பெரிய தொப்பை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆகவே இந்த நேரத்தில் இக்கட்டான இந்த சூழ்நிலையில் கூட நிச்சயமாக தளபதி அவர்கள் வெல்வார்கள். இந்த 3 பிரச்சனையிலும் நிச்சயமாக வெல்வார்கள். அடுத்து 2026 மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக தளபதி அவர்கள் வருகிறார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மைகளை செய்கிறார்கள். இதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு சின்ன கதை. இது எனக்கு எங்க ஐயா எங்க அப்பா சொன்ன கதை. காசே இல்லாமலே ஒருத்தர் முன்னேறலாம், காசு இருந்து ஒருத்தர் வந்து அழிக்கும் போலாம். இதுக்கு ஒரு கதை. எக்கச்சக்கமான தோட்டம் தொடர்பு இருக்கு. அவருக்கு 2 பசங்க, அண்ணன் தம்பி 2 பேரு. 2 பேரை கூப்பிடுறாரு. எப்ப எனக்கு வயசாகி போச்சு, நான் ஓய்வு எடுத்துக்கலாம் இருக்கேன், நீங்க 2 பேர் உங்க 2 பேருக்கு சொத்தை சரிசமமா பிரிச்சு கொடுத்துடுறாங்க, நீங்க அதை வச்சுக்கிட்டு உழைச்சு முன்னேறுங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டாரு சமமா. அப்ப அந்த 2 பேரும் கேட்கிறாங்க, அப்பா நீங்க பிரிச்சு கொடுத்துட்டீங்க, நாங்க நல்லா இருக்கிறதுக்கு முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, உங்களுக்கு 3 யோசனை சொல்றேன், 3 யோசனை. நம்ம வீட்டுல இருந்து தோட்டம் ஒரு 5 கிலோமீட்டர், தோட்டத்துக்கு நிழல்லையே போ, நிழல்லையே வா, வெயில் படக்கூடாது, நல்ல வாய்க்கு ருசியா சாப்பிடு, 2வது நிம்மதியா தூங்கு, 3வது. இந்த 3 மட்டும் செய்ய நீங்க முன்னேறுவீங்களா போங்கடான்ட்டு அனுப்பிச்சு விட்டாரு. 2 பேர் போயிட்டாங்க. 5 வருஷம் கழிச்சு 2 பேர் வர, அண்ணன் தம்பி 2 பேரும். ஒருத்தன் பஞ்சையா பராரியா பிச்சைக்காரரா நிக்கிறான் அண்ணன், இன்னொருத்தன் இன்னும் செழிப்பா நிக்கிறான் தம்பி. அப்பங்கார கேட்கிறான், என்னடா செஞ்சீங்க, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. மூத்தவனை கேட்டா, அப்பா நீ சொன்ன மாதிரியே தான் செஞ்சேன். என்ன செஞ்ச, நிழல்லே போய் நிழல்லே வர சொன்னீங்க, அதனால வீட்டில இருந்து தோட்டத்துக்கு பந்தல் போட்டான், பந்தல் போட்டு நிழல்லே போய் நிழல்லே வந்தேன். வாய்க்கு ருசியா சாப்பிட சொன்னீங்க, தினம் பிரியாணி தான், கறி கோழி மீன் சாப்பிட்டா. நல்ல ரெஸ்ட் எடுக்க சொன்னீங்க, பாதி தூரத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டினேன், தோட்டத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ், இடையில நல்லா தூங்குவோம்ப்பா, படுத்து தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து சொத்து பூரா காலி ஆயிடுச்சு. சின்னவனா நீங்க நல்லா செஞ்சேன், அதே தப்பா நான் செஞ்சேன், எப்படி இருக்க, டபுள் ஆயிடுச்சுப்பா சொத்து. எப்படி நீங்க தோட்டத்துக்கு நிழல்லையே போய் நிழல்லையே வர சொன்னீங்க, நான் காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி தோட்டத்துக்கு போயிடுவேன். அப்ப ஒவ்வொன்றும் நிழல்லே போயிடுவேன்னா பகல் பூரா அங்க உழைப்பேன், 6 மணிக்கு தான் வேலையை முடிப்பேன், அதுக்குள்ளே வந்து சூரியன் விழுந்துடும், நிழல்லையே வீட்டுக்கு வந்துடுவேன். வாய்க்கு ருசியா சாப்பிட சொன்னீங்க, பகல் பூரா உழைச்சன வீட்டுக்கு வந்தோடனே கூழு கஞ்சி எது இருந்தாலும் வாய்க்கு ருசியா இருந்துச்சு சாப்பிட்டுருவேன். நிம்மதியா தூங்க சொன்னீங்க, பகல் பூரா உழைச்ச உழைப்புக்கு இந்த கஞ்சி குடிச்சதுக்கு தலையாடி கூட தேவையில்லை, கையை தலைக்கு வச்சா நிம்மதியான தூக்கப்பா சொத்து சேர்த்தப்பாங்க. மோடிக்கு அமித்ஷாவுக்கு நான் சொல்றது என்னன்னா, மற்ற மாநிலமெல்லாம் மூத்த மகன் மாதிரி, இந்த இளைய மகன் எப்படி பண்ண சொத்தை சேர்த்தாப்பாங்க, அதுதான் எங்க தளபதி ஸ்டாலின் அவர்கள். நீ காசையே கொடுக்காட்டி வந்து இருக்கிறத வச்சு டபுள் ஆக்குவாரு, அப்படிதான் தமிழ்நாட்டை டபுள் ஆக்கி வச்சிருக்காரு. 2026 ட்ரிபிள் ஆக்க போறாரு. அதனால மகனே எந்த பாஷாவும் படிக்காது, மோடியினுடைய வித்தையும் படிக்காது, அமித்ஷாவுடைய பாஷாவும் படிக்காது. ஆகவே நாம் மகிழ்வோடு இருப்போம், ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியோடு இருப்போம், என்ன முடிவெடுக்கிறாரோ தளபதி அவர்கள் அந்த முடிவுக்கு கட்டளைக்கு அடிபணிந்து அவர் பின்னே படை நடத்தி செல்வோம், வெற்றி காண்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.